என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் அவருடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நம் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 8:25. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். உங்கள் விசுவாசம் எங்கே? சீஷர்கள் அடிக்கடி தடுமாறுகிறார்கள். விசுவாசத்திலே பிரச்சனை வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வருகிறது. ஆண்டவர் அவர்களை சில நேரம் விசுவாசத்தை ஊக்கப்படுத்துவதற்காக போதித்தார். சில நேரம் அவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டு அவர்களை கடிந்து கொண்டார். பிரியமானவர்களே, விசுவாசத்திற்காக அநேக உவமானங்களை சொன்னார். விசுவாசத்தோடு வாழ்வதற்கு பலவிதமான காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். இங்கு சீஷர்களுடைய அந்த விசுவாச குறைவை அவர் கண்டு அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் விசுவாசித்திருப்போம். ஆனால் சில சூழ்நிலைகளில் ஆரம்ப காலத்தில் நம்முடைய ஆவிக்குரிய குழந்தைகளாய் ஆவிக்குரிய அனுபவங்களிலே வளராத போது இருந்த விசுவாசம், வளரும் போது இருந்த விசுவாசம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ரொம்ப அந்த ஒரு குழந்தை பருவமாய் இருந்த அந்த காலத்தில் இருந்த விசுவாசம் வளர வளர ஆவிக்குரிய சில அனுபவங்களை பெற பெற விசுவாசங்கள் குறைகிறது என்பதுதான் உண்மை. காரணம், சூழ்நிலைகளை பார்த்து பழகிட்டோம். பலவிதமான சூழ்நிலைகள்ல தேவன் ஆரம்ப நாட்களில் சின்ன விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஆனால் போக போக நம்முடைய விசுவாசத்திலே பழக்குவிக்கிறதற்காக சில கடினமான பரீட்சைகள், விசுவாச பரீட்சைகள் வரதான் செய்யும். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றாட வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசம் குறுகி போகிறதோ, உங்கள் விசுவாசம் ஒருவேளை அங்கே காணாமல் போகிறதோ, அல்லது தடுமாற்றத்துக்குள்ளாக போகிறதோ, இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவர் அற்ப விசுவாசியை என்று தம்முடைய சீஷர்களை இயேசு சொன்ன அல்லது கடிந்து கொண்ட ஒரு 3 பகுதிகளை உங்களோடு கூட நான் பகிர விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்கு ஆண்டவர் கவலைகளை குறித்து சொல்லிக் கொண்டே வருகிறார். சீஷர்கள் அவருடைய மலை பிரசங்கத்திலே அவரோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர் அநேக காரியங்களை போதித்தார். 6ஆம் அதிகாரத்திலே கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லுகிறார். அப்போ அதை சொல்லிட்டு வரும்போது அற்ப விசுவாசியை என்று கடிந்து கொள்கிறார். ஒருவேளை அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், அல்லது யாரோ ஒருவர் கவலைப்பட்டிருக்கலாம். அவர் அங்க சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாய் அவர் உங்களை கவனித்துக் கொள்வார். பயப்படாதீங்க. ஆண்டவர் சில நேரம் நம்மளை கவனிக்கிற விதங்கள், அதாவது நம்மளை பராமரிக்கிற விதங்கள் ஆச்சரியமா இருக்கும். என்ன அழகா தேவன் நம்மளை பராமரிக்கிறார், கவனிக்கிறார். உங்களை கவனித்துக் கொள்வார். சோர்ந்து போகாதீங்க. எப்படி என் காரியம் நடக்கும், எப்படி முடியும், எப்படி நான் ஆகும் இல்லையா? பல நேரங்கள்ல நம்முடைய விசுவாசங்கள் தள்ளாடுகிறது தானே. நம்முடைய விசுவாசத்துல நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, என் வியாதி சரியாகுமா, என் பலவீனம் சரியாகுமா, நல்லா உடுத்துவேனா, நல்லா சாப்பாடு கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, 1000 கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து மோதுகிறது. இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில நாளைய தினத்தை குறித்து ஒருவேளை கவலையோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர் கவனித்துக் கொள்வார். பயப்படாதீங்க. தேவன் உங்களை கவனித்துக் கொள்வார். என்ன அழகா உங்களை உடுத்து வைப்பார். உங்களுக்கு நல்ல உடை, நல்ல உணவு, நல்ல உறைவிடம் எல்லாவற்றையும் தந்தவர் நடத்துவார். ஆனா நம்ம தான் நேற்று வரைக்கும் நடத்தினார், நேற்று வரைக்கும் உடுத்து வித்தார், நாளைக்கு உடுத்து வைக்க மாட்டாரான்ற அந்த விசுவாசம் நமக்கு குறைஞ்சு போகுது. புல்லையும் பூவையும் அழகுபடுத்துகிறவர், உடுத்து வைக்கிறவர் நம்மளை என்ன உடுத்து வைக்க மாட்டாரா? நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல். ஏன்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் தேவனுடைய கைகளில் விட்டுட்டு அமைதியாக இருப்போம். தேவன் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக நிச்சயம் உங்களை கவனிப்பார். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர்,
அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. திரும்ப அற்ப விசுவாசிகளே என்று அவர் கடிந்து கொள்கிறார். இது தம்முடைய சீஷர்ல மாத்திரம். ஏன்னா இயேசு அடித்தட்டிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். பயங்கரமான காற்று, பயங்கரமான அந்த கடல் கொந்தளிப்பு. இந்த நேரத்தில் சீஷர்கள் பயந்து ஆண்டவரை எழுப்புறாங்க. ஆண்டவர் தானே கூட்டிட்டு போறாரு, அவர் எப்படியும் அக்கறைக்கு கொண்டு செல்வார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் எப்படி பாதியில விட்டுருவார்? எப்படி நடு வழியில உங்களை கவிழ்த்து விடுவார்? தேவனுடைய பிள்ளைகளை அவர் கூட்டு போனா அவர்தான் அழகாய் நடத்துவார், அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பார். இந்த விசுவாசம் இல்லாததுனால தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார், அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே. தேவனுடைய பிள்ளைகளே, நான் முதல்ல சொன்னேன், நிச்சயமாய் உங்களை கவனித்துக் கொள்வார். இரண்டாவதாய், நிச்சயமாய் உங்களை காப்பாற்றுவார். நிச்சயமாய் உங்களை காப்பாற்றுவார். எங்க போச்சு உங்க விசுவாசம்? எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்மளை காப்பாற்றினவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை, நீங்க எந்த கடினமான பாதையில போயிட்டு இருந்தாலும் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? உங்களை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். உங்களை அழகா காப்பாற்றுவார். எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பார். அவர் உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். தமிழத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுவார். ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை மட்டும் குறைச்சிடாதீங்க. அன்பு அதிகமாயிட்டே இருக்கட்டும். பாருங்க, அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க, கவலைப்படாதீங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ரெண்டாவது, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டே இருங்க, அவர் உங்களை காப்பாற்றுவார். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இங்கு பேதுருவை பார்த்து சொல்றார். உடனே இயேசு கையை நீட்டி பேதுருவை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசியே. கப்பல்ல இருந்து தண்ணிக்குள்ள காலை வச்சவன், ஒரு சில அடிகள் எடுத்து வைத்தவன், திடீர்னு அடிக்கின்ற காற்றை கண்ட உடனே அவன் அங்கே அமிழத் தொடங்கினான். ஆண்டவர் கையை பிடிச்சு தூக்கிட்டார். அற்ப விசுவாசியே, அவர் எத்தனை அழகாய் நடத்துகிறவர், கைவிடாத தேவன் அவர். தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயம் கரம் பிடிப்பார். நிச்சயம் தேவன் கவனித்துக் கொள்வார். நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார். நிச்சயமாய் அவர் கரம் பிடிப்பார். கையை பிடிச்சிட்டாருன்னா விடமாட்டார். அவர் உங்களை என்னைக்கு கைப்பிடிச்சாரோ கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவார். இந்த தேவன் என்னென்னும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நடத்துவார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்க, தேவன் கைவிட்டாரோன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை ஏதோ உங்களுடைய கையை மீறி போன காரியம், அல்லது உங்க கட்டுப்பாட்டை மீறி போன காரியம், அல்லது உங்களுடைய நினைவெல்லாம் தாண்டி போயிருக்கலாம். நீங்க நினைச்ச மாதிரி நடக்காம எப்படியோ போயிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே பரிபூரணமா விசுவாசிங்க. சங்கீதம் 139 சங்கீதம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். ஆண்டோடைய கை உங்களை விடாது, அவர் வலதுகரம் உங்களை பிடிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கைவிடாத ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசங்களை அகற்றி விட்டு நம்ம அற்ப விசுவாசிகளாய் வாழாம விசுவாசத்திலே பூரணப்படுவோம், விசுவாசத்திலே வளருவோம், விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். தேவன் நம்மை நடத்துவார். இந்த நாளுக்குரிய வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 145 சங்கீதம் 20வது வசனம். சங்கீதம் 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஜோமல்லாம நல்ல தகப்பனே, நீர் எங்களை காப்பாற்றுகிறீர். எங்கள் காரியங்களை நீர் பார்த்து கொள்வீர். எங்களை கையை பிடிச்சிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. நாங்கள் எத்தனையோ நேரம் அற்ப விசுவாசிகளாக வாழ்ந்துடும். நேற்று வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும் நடத்துனீங்க, நாளைக்கும் நடத்துவீங்கன்னு அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓட எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும். தாழ்த்தி உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஆண்டவரே ஜெயத்தின் பாதையிலே நடத்தும், நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.